மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நம்ம காலேஜ் போகணும். ஏதாவது ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து நம்ம படிக்கணும். அந்த படிப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கணும். ஏன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட கேரியர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா நம்ம படித்து முடித்து சம்பாதிச்சு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த கோர்ஸ் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொருத்தங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான ஃப்ரீ அட்வைஸ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஒருத்தவங்க இன்ஜினியரிங் படிங்கன்னு சொல்லுவாங்க, ஆர்ட் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் சொல்லுவாங்க, லா சொல்லுவாங்க. ஸோ நம்மள இந்தியாவை பொறுத்தவரையில் படிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனாலும் உங்களோட மனசு மருத்துவத்துறையில் நான் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்க. ஒரு முடிவெடுத்து நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஒரு டேர்னிங் பாயிண்டாக உங்களுக்கு அமையும். நிறைய பேருக்கு மருத்துவத்துறையில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்கும். ஸோ இந்த ஆசையும் ஆர்வமும் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சாஃப்ட் கார்னர் பர்சன். மருத்துவத்துறையில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மருத்துவத்துறையில் பணியாற்றணும், நம்மளால 4 பேருக்கு ஒரு உதவி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த துறைக்குள்ள வருவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக ஓகே நம்ம மருத்துவத்துறையில் படிக்கலாம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான துணை மருத்துவ படிப்புகள் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி ஓடிஏடி, எம்ஐடி, எம்எல்டி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, ஃபார்ம்டி, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங், டிப்ளமோ இன் ஃபார்மசின்னு எக்கச்சக்கமான கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருத்துவத்துறைக்குள்ள இருக்குது. ஒரு வழியாக நீங்கள் இதில் என்ன கோர்சஸ் படிக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா டிசைட் பண்ணியிருப்பீங்க. அதுக்காக நிறைய ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே அந்த கோர்சஸை படித்தவங்க கிட்ட நீங்கள் பேசியிருக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல உள்ள வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் கோர்ஸை டிசைட் பண்ணியிருக்கலாம். ஸோ கோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எங்கே படிக்க போகிறோம், எந்த காலேஜை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பெரிய ரோல் நமக்கு என்ன செய்யணும்னா ப்ளே பண்ணும். ஸோ நிறைய காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு சில காலேஜஸ்ல மட்டும் தான் பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும், இல்லாம இருக்கும், மாறுபடும். ரெகக்னைஸ்டா இருப்பாங்க, ரெகக்னைஸ்ட் இல்லாம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த காலேஜை சூஸ் பண்ணும்போது இருக்குது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்துல எல்லாமே கவனமா இருக்கணும். ஸோ இந்த வீடியோ நீங்க ஒரு பெஸ்டான காலேஜை சூஸ் பண்றதுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ரீ ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் நம்ம நிறைய நாள் நான் ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பத்தி பேசியிருக்கோம். இன்னைக்கு ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க, மேம் ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பற்றி கிளியராக சொல்லுங்கள், அவங்க என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்களோட கேம்பஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்க, அங்கே படித்தா என்ன பெனிஃபிட், இந்த மாதிரி என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக லாங்காக தான் இருக்கும். பட் நம்ம ஒரு நல்ல காலேஜை சூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எண்டில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட கட் ஆஃப் இப்போ நல்ல கட் ஆஃப் இருக்குது, 175 மேல இருக்குது, 180 இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா கவர்மெண்டோட கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லோவான கட் ஆஃப், ஆவரேஜான கட் ஆஃப் 150, 140, 160, 130, 120 இந்த மாதிரி கட் ஆஃப்க்கு கூட நம்ம பிளைண்டா நம்பிக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. கவர்மெண்ட் காலேஜ் இந்த மாதிரி 120, 130, 140 கட் ஆஃப்க்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு குரூப் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப கம்மியான கட் ஆஃபாக இருந்தாலும் நான் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகரியில் வரேன், அதனால எனக்கு சீட் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகரிக்கு கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக கம்மியாக இருக்குது. ஏன் இந்த கவுன்சிலிங்ல இவ்வளவு காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை மருத்துவ படிப்புகளோட வேல்யூ கூடுது. அப்ராட்ல உங்களால கை நிறைய சம்பாதிக்க முடியும். நம்மளோட உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் எக்கச்சக்க வேலைகள் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமா வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க ஒரு எக்ஸாம் எழுதி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேலரி ஸ்டார்டிங் சேலரியே 85,000க்கு மேல இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 45,000க்கு மேல உங்களோட சேலரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த துணை மருத்துவ படிப்புகளுக்கு இவ்வளவு காம்படிஷன் இருக்குது. ஸோ இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னா உங்களோட கட் ஆஃப் ஒரு 170க்கு மேல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல அழுத்தமா நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளைண்டா என்ன செய்றீங்க அப்படின்னா வெயிட் பண்றீங்க. சரி, ஓகே. இப்போ நம்மளோட ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனை பத்தி பார்ப்போம். ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ்ட் ஆன காலேஜ். எங்கெல்லாம் ரெகக்னைஸ்ட் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா நர்சிங் கவுன்சில் ரெகக்னைஸ்ட் ஆயிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டியில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரெகக்னைஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு அப்ரூவல் ஆன காலேஜ். நம்ம படிக்கும்போது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா காலேஜ் அப்ரூவ்ட் ஆன காலேஜா அப்ரூவ் ஆகாத காலேஜா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ்ட் ஆன காலேஜ், வெல் எஸ்டாப்ளிஷ்டு செட்டப். அவங்களோட காலேஜ் கேம்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாவ் அப்படின்னு சொல்ற அளவு அந்த அளவு எஸ்டாப்ளிஷ்டான காலேஜ்.
கேம்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு நீட்டாக இருக்குது. அது மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பாய்ஸ்க்கு தனியாக செப்பரேட்டான ஹாஸ்டல் வித் வார்டனோட இருக்கும். அதே மாதிரி தான் கேர்ள்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஹாஸ்டல் இருக்கும் வித் வார்டனோட இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பெங்களூர்ல படித்தா ஃபுட்டு செட் ஆகாதோ அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. பெங்களூர்ல பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா படிக்கிறாங்க. ஈவன் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க கூட எப்படி தான் இருப்பாங்கன்னா தமிழ் நாட்டை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து தமிழ் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லாவே வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டை உங்களால வந்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்னு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப தூரத்துல இருக்குதோ பெங்களூர் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களோட கூகுள்ல போய் மேப்ல போய் போட்டு பாருங்க. உங்களோட வீட்டுக்கும் உங்களோட பெங்களூருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு. பெரிய டிஸ்டன்ஸே கிடையாது. இப்பெல்லாம் வந்து அப்ராட் போறதே வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ஏதோ பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வர மாதிரி ஈஸியா போயிட்டு வராங்க. ஆனா நம்ம வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்த சிட்டில போய் படிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா யோசிக்கிறோம். ரெண்டாவது யோசித்து பாருங்க. சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்போ கிடைச்சிச்சுன்னா உங்க வீட்டுக்கிட்ட கிடைக்காது இல்லையா? நம்ம வந்து தூரத்துக்கு தானே போவோம். நல்ல வேலைக்கு போகணும்னா சிட்டியை நோக்கி தானே நம்ம வந்து மூவ் ஆகுறோம். நீங்க என்னதான் வந்து எங்க தான் படிச்சாலும் உங்களுக்கு நல்ல வேலை வேணும்னா அடுத்து நம்ம சென்னையோ பெங்களூரோ ஹைதராபாத்தோ இந்த மாதிரி சிட்டிஸ் தானே மூவ் ஆகுறோம். ஸோ நம்ம சிட்டிஸ்ல படிக்கும்போது உங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் அந்த சிட்டிஸ்ல தான் இருப்பாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல போஸ்டிங் போகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிஸ்ல தான் இருப்பீங்க. ஸோ சிட்டிஸ்ல தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ சிட்டியில படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்போசர் அதிகமாக இருக்கும். நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் என்ன செய்யும் அப்படின்னா டெவலப் ஆகும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிட்டிஸ்ல இருக்கும்போது நம்மளோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே வந்து டெவலப் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட படிக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் படிச்சதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸுமே வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து டெவலப் ஆகும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நம்ம வந்து சிட்டியில் படிக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு நீங்கள் அப்ராடு போகும்போது வந்து வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ பெங்களூர் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ அப்ராட்ல போயே படிக்கிறாங்க. நம்ம பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பெங்களூருக்கு எப்படி பொம்பளை பிள்ளையை அனுப்புறது, பெங்களூருக்கு எப்படி பையனை அனுப்புறதுன்னு நினைக்காதீங்க. இப்பெல்லாம் வந்து உலகம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து என்ன செஞ்சிடுச்சு அப்படின்னா சுருங்கி போயிடுச்சு. அண்ட் நம்மளோட ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிட்டிஸ்ல உள்ள பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் வச்சிருக்காங்க. ஸோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல உங்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தராங்க. பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறதுல வந்து பயங்கரமா வந்து ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அண்ட் அந்த இன்டர்வியூவை நீங்க கிளியர் பண்ணி வேலைக்கு போகணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது சில இடங்கள்ல நல்ல சேலரி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் ஒரு காலேஜே வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க குரூப் ஆஃப் பீப்புள் இல்லைனா குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன செய்ய முடியும்னா ஒர்க் பண்ண முடியும். நம்மளோட ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் 100% பிளேஸ்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அப்ராடு போகிறதுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய காலேஜஸில் இதை பண்ணுறதே கிடையாது. இப்போ வந்து அப்ராடு போய் நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம வந்து மோர் தென் லேக்ஸில் வந்து ஏர்ன் பண்ணணும். பட் எப்படி போகணும் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ நம்மளோட நீங்கள் ஃபைனல் இயர் வரும்போது நம்மளோட ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த அப்ராடு போகிறதுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இது உண்மையிலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி ஓடிஏடி, எம்எல்டி, எம்ஐடி அண்ட் டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஃபார்மாடி, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங், டிப்ளமோ இன் ஃபார்மசி. இதில் எந்த ஒரு கோர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து சீட் வேணும் அப்படின்னாலும் ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனை கீழே தெரிகிற நம்பருக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ரோச் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கஷ்டப்படுறாங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கிள் பேமெண்ட்ல ஃபீஸ் வந்து கேட்குறாங்க. நாளைக்கு அட்மிஷனுக்கு வரும்போது 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. 2 லட்சம் ரூபாய் வந்து ஒரு நைட்டுக்குள்ள ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய மக்களுக்கு வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ நீங்க நாளைக்கு கவுன்சிலிங்ல ஒரு பிரைவேட் காலேஜ் கிடைச்சி போனாலும் ஒருவேளை சிங்கிள் பேமெண்ட்ல உங்ககிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபீஸ் கேட்கலாம். பட் நம்மளோட ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல இது எல்லாமே என்ன செய்யறாங்க அப்படின்னா கன்சிடர் பண்றாங்க. ஒரேடியா பே பண்ண முடியாது, கஷ்டம், மக்கள் கிட்ட வந்து அந்த அளவு மணி ஃப்ளோ இல்லை அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேரண்ட்ஸ் வந்து சஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தவணை முறையில ஃபீஸ் கட்டிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆப்ஷன் தராங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் 40,000 rupees மட்டும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பே பண்ணி உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சப்போஸ் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல சீட் கிடைச்சிச்சுன்னா அந்த ஃபீஸை கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா 100% வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாய்ப்புகள் வந்து எந்த காலேஜுமே நமக்கு என்ன செய்யறது இல்லை அப்படின்னா ஏற்படுத்தி தர்றது இல்லை. பட் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைச்சிச்சுன்னா அந்த பிள்ளைங்க அதுல வந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னா நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் கவர்மெண்ட் காலேஜ்ல எனக்கு சீட் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத காட்டினாலே போதும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா நீங்க பே பண்ண அந்த ஃபீஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க.
அது மட்டும் இல்லாம எஜுகேஷன் லோனுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய காலேஜஸ்ல எஜுகேஷன் லோனுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க, அலைய வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. பட் நம்மளோட ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஒருவேளை நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா எஜுகேஷன் லோன் தான் நான் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸையும் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் மேல 3,60,000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தேர்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்ல உள்ள ஃபீஸ்ல என்ன செய்றாங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்றாங்க. ஸோ நான் இந்த வீடியோவோட எண்டில் ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் என்ன ஃபீஸ் வருது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு என்ன செய்றேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பரான எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ள குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் தான் எது அப்படின்னா ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். ஒன்ஸ் நீங்கள் ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கூட போகலாம். போய் காலேஜை வந்து விசிட் பண்ணுங்க. எல்லா வருஷமும் நம்மளோட சேனல் மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, நல்ல பெனிஃபிட்டாக இருக்காங்க. படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு பிளேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் அட்மிஷன் போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போங்க, போய் கூட என்ன செய்யுங்க அப்படின்னா காலேஜை போய் பாருங்க. இல்லைன்னா இந்த நம்பருக்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்ல வந்து டொனேஷன் வர என்ன செய்றாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஏன்னா இந்த கோர்சஸ்க்கெல்லாம் அவ்வளவு டிமாண்ட் இருக்கிறனால ஃபீஸ் 2 லட்சம் அப்படின்னா டொனேஷன் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 2 lakhs கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி டொனேஷனும் நிறைய இடங்கள்ல கேட்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் இதுலயும் என்ன செய்றாங்க அப்படின்னா நிறைய சஃபர் ஆகுறாங்க. பட் நம்மளோட ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு வந்து டொனேஷனே கிடையாது. ஜஸ்ட் ஃபீஸ் அமௌண்ட் மட்டும் நீங்க என்ன செஞ்சா போதும் அப்படின்னா பே பண்ணனா போதும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இவங்க என்ன மாதிரி வாங்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோவோட எண்டில் நீங்க அட்மிஷன் பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணி உங்களோட சீட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே படிக்கணும்னு ஆசைப்படுற பிஎஸ்சி நர்சிங்கோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். ஸ்ரீ ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல நர்சிங், பிசியோதெரபி, ஃபார்மசியுமே இருக்குது. கர்நாடகா நர்சிங் கவுன்சில், இந்தியன் நர்சிங் கவுன்சில் அண்ட் அதே போல ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட்டடான காலேஜ். ஸோ இது வந்து 4 இயர்ஸ்க்கான கோர்ஸ். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் வந்து நீங்க 40,000 பே பண்ணணும். செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்ல அட்மிஷன் ஃபீஸ் உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிட்டி ஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல 1,60,000, ரெண்டாவது வருஷம் 1,00,000, மூணாவது 4வது வருஷமும் 1,00,000. யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் நீங்க 20,000 பே பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்த இயர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீஸ் இருக்காது. ஹாஸ்டல் அண்ட் மெஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு 60,000, செகண்ட் இயருக்கு 60,000, தேர்ட் இயருக்கு 60,000, ஃபோர்த் இயருக்கும் 60,000 நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல 1,20,000 ஸ்காலர்ஷிப், தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர்லயும் பார்த்தீங்கன்னா 1,20,000 ஸ்காலர்ஷிப் அப்ளிகபிள் ஆகும். இது மைனஸ் பண்ணி தான் நீங்க செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்ல 1,00,000 ரூபாய் என்ன செய்வீங்க அப்படின்னா பே பண்ணுவீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் 40,000 ருபீஸ் பே பண்ணி உங்களோட அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். செகண்ட், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்கான ஃபீஸை வந்து நீங்க 2 தவணையில என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பே பண்ணிக்கலாம். 4 இயர்ஸ் நீங்க கம்பல்சரி வந்து ஹாஸ்டல்ல வந்து ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பிபிடிக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். பிபிடி வந்து 4 இயர்ஸ்க்கான கோர்ஸ். இது நம்மளோட கேடிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. இது எல்லாமே நம்மளோட ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுக்கு அண்டர்ல வரக்கூடிய காலேஜஸ் தான். ஸோ அட்மிஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு நீங்க 40,000 பே பண்ணுவீங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்மிஷன் ஃபீஸ் வந்து இருக்காது. அடுத்து ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு நீங்க வந்து 1,65,000 பே பண்ணுவீங்க. செகண்ட் இயர்ல வெறும் 50,000 பே பண்ணா போதும். தேர்ட் இயர்லயும் 50,000 அண்ட் ஃபோர்த் இயர்லயும் பார்த்தீங்கன்னா 50,000 தான். மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல பிபிடிக்கு வந்து 2,00,000 ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. பட் உங்களுக்கு கன்செஷன் இருக்கிறதுனால ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகி நீங்க வெறும் 50,000 ருபீஸ் மட்டும் நீங்க பே பண்ணீங்கன்னா போதும். அதே மாதிரி மெஸ் அண்ட் ஹாஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 60,000 ரூபாய் நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் இயருக்கு 60, செகண்ட் இயருக்கு 60, தேர்ட் இயருக்கு 60, ஃபோர்த் இயருக்கு நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னா 60,000 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் 40,000 ருபீஸ் பே பண்ணி உங்களோட சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்ல நீங்க தவணை முறையில பே பண்ணிக்கலாம். வெறும் 50,000 ருபீஸ் தான் செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல ஃபீஸ். அதையுமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 2 தவணையா வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ பிபிடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். எங்கேயுமே இந்த மாதிரி ஃபீஸ்ல உங்களுக்கு என்ன செய்யாது அப்படின்னா பிபிடி காலேஜ் வந்து கிடைக்காது. 4 இயர்ஸ் நீங்க கம்பல்சரி ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, அதே மாதிரி எம்எல்டி, எம்ஐடி, ஆப்டோமெட்ரி கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரீலக்ஷ்மி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. ஸோ அட்மிஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க 40,000 ருபீஸ் பே பண்ணணும். செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்கு உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் இருக்காது. ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல 1,50,000,
செகண்ட் இயரில் 80,000, தேர்ட் இயரில் 80,000, ஃபோர்த் இயரில் பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும். யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து ஃபஸ்ட் இயரில் 20,000, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்கு உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி மெஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் 60,000, செகண்ட் இயர் 60,000, தேர்ட் இயர் 60,000 மட்டும் தான் பே பண்ணணும். ஃபோர்த் இயருக்கு உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு கன்செஷன் பார்த்தீங்கன்னா 1,30,000 செகண்ட் இயர், தேர்ட் இயர் கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட் மைனஸ் பண்ணி தான் நீங்கள் 80,000 என்ன செய்வீங்க அப்படின்னா செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு வந்து பே பண்ணுவீங்க. ஸோ இதுவுமே 4 இயர்ஸ் நீங்கள் கம்பல்சரி ரெசிடென்சியல் ப்ரோக்ராமாக தான் பண்ணணும். 40,000 ருபீஸ் பே பண்ணி சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயரில் நீங்கள் வந்து 2 தவணை முறையில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். அடுத்து ஃபார்மா டி கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ்க்கான கோர்ஸ். நம்மளோட சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் இந்த கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் வந்து 1 லேக் வரும். டியூஷன் ஃபீஸ் வந்து 2,75,000 வரும். செகண்ட் இயர் பொறுத்தவரையில் ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 2,75,000 வரும். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் 1 லட்ச ரூபாய் போக நீங்கள் 1,75,000 மட்டும்தான் பே பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் தேர்ட் இயர்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2,75,000 ஃபீஸ் வரும். 1 லட்ச ரூபாய் ஸ்காலர்ஷிப் போக நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 1,75,000 மட்டும்தான். ஃபோர்த் இயர்லேயும் அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்காலர்ஷிப் போக வெறும் 1,75,000 மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. ஃபிஃப்த் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் அதே மாதிரி தான். டோட்டல் ஃபீஸ் வந்து 2,75,000. 1 லேக் தான் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் போக 1,75,000 நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா பே பண்ணுவீங்க. சிக்ஸ்த் இயர் பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வராது. ஸோ ஃபார்மா டியை பொறுத்தவரையில் நீங்கள் 1 லேக் ருபீஸ் பே பண்ணி உங்களோட சீட்டை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மிச்ச அமௌண்ட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தவணை முறையில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார்மா டியை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஒரு மாதத்துக்கு 6,800 வந்து சார்ஜஸ் வரும். அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் இயருக்கு நீங்கள் 10,000 தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பிஃபார்ம்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளோட ரோசி ராயல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க. அட்மிஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு நீங்கள் வந்து 40,000 பே பண்ணணும். செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்கு உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது. அண்ட் டியூஷன் ஃபீஸ் ஃபர்ஸ்ட் இயருக்கு 1,50,000, செகண்ட் இயருக்கு வெறும் 90,000, தேர்ட் இயருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 90,000 அண்ட் ஃபோர்த் இயருக்கும் வெறும் 90,000. ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் 1 லட்ச ரூபாய் மைனஸ் பண்ணி போக வெறும் 90,000 தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பே பண்ண வேண்டியது இருக்கும். மெஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 60,000 நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் கம்பல்சரி ஹாஸ்டல்ல இருந்து தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அட்மிஷன் டைமில் ஜஸ்ட் 40,000 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் உங்களோட சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 தவணையில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுக்கு அண்டரில் வரக்கூடிய கோர்சஸ்க்கு எல்லாமே உள்ள ஃபீஸ். ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். எல்லாராலையும் வந்து பே பண்ணுற அளவு தான் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ காலேஜ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். கூடவே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறித்த நாலேஜும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்கள் பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்ரீ ராகவேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் உங்களோட அட்மிஷனை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணி உங்களோட சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்கக்கிட்டேயும் லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக என்ன செய்யுது அப்படின்னா சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டு வருது. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.